மகளிர் கிட்ட தான் கத்துக்கணும். ஆண்கள் மகளிர் கிட்ட கத்துக்கணும். அதாவது ஒரு திட்டத்தை அரசு உறுதிப்படுத்துச்சுன்னா, அமல்படுத்துச்சுன்னா அதை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும்னு சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டம் பெண்கள் இடத்துல, மக்கள் இடத்துல போய் சென்றடைஞ்சிருக்கு. அதன் பிறகு இன்னொரு திட்டமா, இந்த திட்டத்தோட பேர் புதுமை பெண் திட்டம். இன்னைக்கு இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க இந்த கூட்டத்திற்கு, இந்த பிரச்சார கூட்டத்திற்கு இவ்வளவு மகளிர் கிளம்பி வந்திருக்கிறீங்க. ஒரு காலத்துல பெண்கள் 200 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாதுமா. பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது. பெண்கள் யார்கிட்ட பேசக்கூடாது. இன்னும் சொல்ல போனா பெண்கள் மேலாடை அணியறதுக்கு தடை. இதையெல்லாம் உடைச்சதுதான் சமூக நீதி இயக்கம், திராவிடர் கழகம். இதையெல்லாம் தட்டி கேட்டவர் தான் தந்தை பெரியாரும், பேரறிஞர் அண்ணாவும், நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களும். பெண்கள் படிக்கணும், பெண்கள் கல்லூரிக்கு போகணும், பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தா மட்டும் பத்தாது, கல்லூரிக்கு போகணும்னு நம்முடைய தலைவர் அவர்கள், பெண்கள் தன்னுடைய வேலைக்கு போகணும், பெண்கள் தங்களுடைய சொந்த காலில் நிக்கணும்னு அறிமுகப்படுத்தினது தான் புதுமை பெண் திட்டம். அதாவது 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில படிச்சா அந்த பெண் எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும், அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜ் தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுடைய வங்கி கணக்குல கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் வைக்கப்படும், வரவு வைக்கப்படும். இது வரைக்கும் இந்த 2-3 வருஷத்துல 3 லட்சம் பெண்கள் இதன் மூலம் பயனடைஞ்சிருக்கிறாங்க, காலேஜ் போய் சேர்ந்திருக்கிறாங்க. இப்போ தலைவர் பார்த்தாரு, என்னடா இது ஆண்களை விட பெண்கள் அதிகமா காலேஜுக்கு போறாங்கன்னு இந்த வருஷம் தலைவர் சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டார். எப்படி பெண்களுக்கு புதுமை பெண் திட்டமோ அதே மாதிரி இந்த வருஷத்துல இருந்து ஆண்களுக்கு தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம். ஆண்களும் பள்ளியில படிச்சு காலேஜுக்கு போனா 1000 ரூபாய் அவங்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மேல கல்வி ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும். இதுவும் நம்மளோட தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம். இன்னொரு திட்டம்மா, மிக மிக முக்கியமான திட்டம். இது தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம். காலையில சீக்கிரம் எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவோம். வேலைக்கு போற பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, காலையில டிஃபன் சமைக்கிறதுக்கு, காலை சாப்பாடு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. பையனை குழந்தைய உடனே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இவங்க வேலைக்கு போயிடுவாங்க. ஆனா வேலைக்கு போயிட்டு என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, ஐயோ பையனை வெறும் வயிற்றுல அம்சமே, பள்ளிக்கூடத்துக்கு அம்சமே, அவன் சாப்பிட்டானா, பசிச்சிருக்குமே, மயக்கம் போட்டு விழுந்துட்டானா, படிச்சிருப்பானா, பள்ளிக்கூடத்துக்கு கிளாஸுக்கு போனான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த திட்டத்திற்காகத்தான் கொண்டு வந்ததுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இது வரைக்கும் தினமும் 18 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க. இனிமே பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல பாடம் படிக்க தேவையில்லை, முதல்ல அவனுக்கு வயிறார சாப்பாடு, நல்ல தரமான உணவு, அதன் பிறகுதான் அவனுக்கு கல்வி. இப்ப பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க, என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு, என் பையனை பாத்துக்கிறதுக்கு, என் பொண்ணை பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு. என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு, சாப்பாடு போடுறதுக்கு, அவனுக்கு கல்வி கத்துக் கொடுக்கறதுக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் இருக்கிறாருன்னு வாழ்த்துறாங்க. இப்போ பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து வந்து இந்த திட்டத்தை பார்த்து அவங்களுடைய மாநிலங்கள்லயும் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. இதற்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம். இது தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம். ஆனா இது எதிர்கட்சி என்ன சொன்னாங்க, இதை செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா தலைவர் அவர்கள் அதையும் கடும் நிதி நெருக்கடியில அதையும் செஞ்சு முடிச்சிட்டார். சென்ற செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்னு 1,16,00,000 மகளிருக்கு இதுவரைக்கும் மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர். அதுல சின்ன சின்ன குறைகள் இருக்கு. எனக்கு வரல, உனக்கு வரல, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்திருக்கு, எனக்கு வரல, எனக்கு வந்திருக்கு, பக்கத்து வீட்டுக்கார பெண்ணுக்கு வரலன்னு சில குறைகள் இருக்கு. ஆனா நான் சொல்றேன், கண்டிப்பாக தேர்தல் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக அதெல்லாம் அந்த குறைகள் எல்லாம் களையப்பட்டு அந்த 1,60,00,000 பேருக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக வந்து சேரும்.